ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி வடகரி ரெசிபி தான். ஒரு கப்பு கடலை பருப்பை நான் 1 ஹவர் முன்னாடியே ஊற வச்சுட்டேன். அது இப்போ அரைக்கிறதுக்காக 2 காஞ்ச மிளகா, 1 சோம்பு, கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சி இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி எண்ணெயில் சுட்டி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இட்லி குண்டாலேயே வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு பொரித்து எடுத்ததுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு, சோம்பு, ஒரே ஒரு வெங்காயம், அப்புறம் ஒரே ஒரு சின்ன தக்காளி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு 2 பச்சை மிளகா போட்டு கருவேப்பிலை போட்டு கைவிடாமல் கலரிடணும். இந்த பக்கம் நம்ம அந்த சின்ன சின்னதாக போண்டா மாதிரி சுட்டதை கையிலே நல்லா நசுக்கிக்கணும். நசுக்கிட்டதுக்கப்புறமா நல்லா வதங்கின உடனே மஞ்சத்தூள் 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன் 1.5 ஸ்பூன்னா அந்த கலருக்காக. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டால் போதும். ஏன்னா நம்ம அதில் பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம். கூட 1 கப்பு தண்ணி ஊற்றி இது லைட்டாக கொதிக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அதுக்கு மேலேயே சோம்பும் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம இங்கே உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த போண்டா மாதிரி அதை அதுக்குள்ளேயே போட்டுட்டு 2 விசில் வச்சிடலாம். இந்த பக்கம் இட்லியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 2 விசில் வச்சதுக்கப்புறம் பாருங்கள், குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.